ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அரிசி ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 டைம் மேலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஜவ்வரிசி தாங்க எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் கழுவி ஊற்றிட்டு நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஊற வச்சிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இது ஒரு ஓரம் வச்சுருங்க. ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துருக்குங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அரிசி கலர் மாறக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க, அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. கலர் மாறாமல் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே போல் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த அரிசி எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே கொட்டிட்டு திரும்பவும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 டைம் மேலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் 3 டைம் மேலே நல்லா கழுவி எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள். இப்போ அரிசி ஒரு ஓரம் வச்சுருங்க. நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச அரிசி எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் கொரகொரப்பாக. நீங்களும் இதே போல் அரைச்சிக்கோங்க. இது ஒரு ஓரம் வச்சுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் பாயசம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் போல் நீங்கள் வதக்கி விடுங்க. நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டேன். நீங்களே பாருங்கள், லைட்டாக தாங்க அடி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சோம் இல்லையா, அதுலேயும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. அப்படி பண்ணாதாங்க அரிசி எதுவும் கட்டி கட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கொரகொரப்பாக அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு இன்னும் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இடையில நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டே இருக்கணுங்க. நம்ம அரிசி போடுறதுனால அடி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொதிக்க நம்ம அடி பிடிச்சதுனாலும் மேலால் எலும்பி வருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தாங்க அடி பிடிச்சிருக்கா, இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அரிசி அளந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குங்க. சர்க்கரை போட்டு திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அதே பவுலில் நான் ஃபுல்லாக பால் எடுத்துருக்குங்க. திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலக்கி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதே போல் பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பாயசத்துக்கு எவ்வளோ நாள் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாங்க. கலக்கி எடுத்ததை நம்ம இப்போ பாயசத்துக்கு ஊற்றிக்கலாங்க. நீங்கள் கலக்கி விடுங்க. அப்போ தாங்க அந்த பாயசத்துக்கு கூட அந்த பவுடர் ஃபுல்லாகவே இறங்கி எல்லோ கலராக மாற ஆரம்பிக்குங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே நமக்கு கரைஞ்சிருச்சு. அதே போல் பாயசமும் இந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்குங்க. ஜவ்வரிசியும் சீக்கிரம் வெந்துடும், அதே போல் அரிசியும் சீக்கிரம் வெந்துடுங்க. இப்போ நம்ம திரும்பவும் பால் எடுத்துக்கலாங்க. திரும்பவும் நான் 1 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பால்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, உங்களோட விருப்பம் தாங்க.
பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாயாசத்துக்கு நீங்கள் பால் சேர்த்து தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள், இவ்வளோ கட்டி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்களும் கம்பல்சரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்காட்டம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். நல்லா முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா வறுபடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டு வருது. திராட்சை, முந்திரி எல்லாம் நல்லா வெள்ளையாக இருக்கும் போது எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாறிடுச்சு, நல்லா இருக்குதுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாயாசத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீங்களே திராட்சையில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாயாசம் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னுட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆற வச்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் பாயாசத்தை விட இந்த பாயாசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நிஜமாவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா. நீங்களே பாருங்கள் பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.